இந்தியாவில் இன்றைக்கி முடிச்சுட்டு வெளியில் வந்தால் கூட ஒரு 3 lakh சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ்க்கு வேகன்சி இருக்குது. வேகன்சின்னு சொல்லக்கூடாது, அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குதுன்னு கேட்குறத விட ஒவ்வொரு நாளைக்கும் எத்தனை புது புது கம்பெனி உருவாகுதுன்னு பாருங்கள். ரைட்? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறவங்க எண்ணிக்கை அதிகம். இன்றைக்கி என்ன எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்னா 100 பேரில் ஒரு 40 பேராச்சும் சொந்தமாக தொழில் தொடங்கணுன்ற ஒரு ஆசை இருக்குது. சின்னதாக ஒரு வியாபாரத்தில் ஆரம்பித்து க்ரோர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. ரைட்? ஈவன் நம்ம பார்க்குற ஒரு பிராண்டட் ஆர்கனைசேஷன், ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வந்து அவங்க மல்டிபிள் டிவிஷனில் அவங்களோட ஃபோக்கஸ் இருக்குது. ஸோ இப்போ ஒவ்வொரு நிறுவனத்துக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அக்கௌண்டிங், ஆடிட்டிங், டேக்ஸ் பிளானிங்க்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸோடைய ஹெல்ப் வேணும். இது வந்து ஆப்ஷனல் கிடையாது. சார் நான் விருப்பப்பட்டால் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட போய் அட்வைஸ் வாங்கிக்கிறேன், இல்லைனா நான் போக மாட்டேன் அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது. இட் இஸ் கம்பல்சரி. கம்பெனி ஃபார்மேஷனில் ஆரம்பித்து அவங்களுடைய ஆடிட்டிங் பண்ணி தான் ஆகணும்னு ஒரு இன்கம் டேக்ஸ் லாலையோ ஜிஎஸ்டி லாலையோ சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுடைய கம்பெனி சைஸை பொறுத்து இது. அண்ட் தென் இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் படி ஒரு ஆர்கனைசேஷன் ப்ராப்பராக புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது மட்டும்தான் அவங்களால வந்து பிஸ்னஸில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். நான் அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணாமல் நான் வந்து பிஸ்னஸில் நெக்ஸ்ட் லெவல் போயிட்டேன்னு சொல்கிறவங்க யாரும் கிடையாது. அது அவங்களோட இன்டர்னல் ரீசனாக இருந்தாலும் ஸ்டாச்சுட்டரி ரீசன்ஸ் படி பார்த்தா, அதாவது டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் நீங்கள் புக்ஸை மெயின்டைன் பண்ணணும், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மூலமாக ஆடிட் பண்ணணும், அவங்க மூலமாக தான் நீங்கள் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும். அண்ட் தென் வந்து உங்களுக்கு டேக்ஸில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா, டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது நோட்டீசஸ் வந்ததுன்னா அதை ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் மூலமாக தான் நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்க முடியுன்ற மாதிரி தான் இருக்குது.